முருகரை பத்தி நிறைய சர்ச்சைகள் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதி மூலமான தமிழன் தான் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தமிழ் கடவுள்ன்றதுனால உடனே இவங்க ஆதி மூலமான தமிழன் தான் முருகர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. சித்தர் மகான்கள் எல்லாம் சிவனை வழிபட்டுக்கிட்டே வந்தாங்க. சிவனை வழிபட்டுக்கிட்டு வந்த உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குடும்பத்துல சிவபெருமானுக்கு பிறந்ததுதான் முருகப்பெருமான், அப்புறம் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இது எல்லாமே சிவபெருமானுக்கு பிறக்கப்பட்ட முருகரும் விநாயக பெருமானும் ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்ப முருகப்பெருமானுக்கு 2 மனைவின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா விநாயகருக்கு மனைவியே கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்படிலாம் நிறைய விஷயங்களை சித்தர் மகான்கள் வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள் தானே தவிர இதுடைய ஆதி மூலமான உண்மைகள் இது கிடையாது. எப்படி வாசிக்கு வயசாகாது அப்படின்றதுக்காகத்தான் எப்பயுமே முருகப்பெருமான வடிவமைச்சிருக்காங்க. வாசி அப்படின்றதுக்கு அதாகப்பட்டது, காற்று அப்படின்றதுக்கு எப்பொழுதும் வயசாகாது. அதனால முருகப்பெருமானுக்கு வயசே ஆகாது. அதனாலதான் குழந்தை வடிவில நிக்கிற மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வள்ளி தேவயானைன்னு 2 பேரை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க மனைவிமார்களா. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா 2மே நாடிகள். நல்லா தெரிஞ்சவங்க, சந்திர நாடி சூரிய நாடி தான் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 2 மனைவிகள். அதைத்தான் வள்ளி தேவயானைன்னு சித்தர் மகன்கள் வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் கையில இருக்கிற வேல் முக்கோணத்தை குறிக்கும். முக்கோணம் அப்படின்றது ஸ்ரீ சக்கரம். முக்கோணம் தான் இந்த உலகத்துல ஆதி மூலமான வடிவம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆதி மூலமான வடிவத்தை தன் கையில வேலா ஏந்தி உட்கார்ந்து இருக்கிறது தான் முருகப்பெருமான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதி மூலமான அந்த காத்து அது எப்பொழுதும் வயசாவாதுன்றதுனாலதான் சின்ன குழந்தையா முருகப்பெருமான பிரதிஷ்டை பண்ணாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால வாசிக்கும் வயசாகாது, முருகப்பெருமானுக்கும் வயசாகாது. அந்த முருகப்பெருமானுடைய ஆதி மூலமான வடிவமான அந்த முக்கோணத்தை சேர்ந்ததுதான் அவருடைய வேல். இது எல்லாமே சித்தர் மகான்கள் தன்னுடைய அறிவின் கூர்மை மூலியமா இந்த முருகப்பெருமான வடிவமைச்சாங்க. அறிவுக்கும் எப்பொழுதும் வயசாகாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்பொழுதுமே நீங்க கற்ற அறிவுக்கும் உங்க கற்ற அனுபவத்துக்கும் எப்பொழுதும் வயசாகாது. அதனாலதான் முருகப்பெருமான எல்லாரும் அறிவாளின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முருகப்பெருமான சித்தர் மகான்கள் சொல்றது வாசி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிதான் முருகப்பெருமானுடைய ஆதி மூலமான உருவம். இப்படித்தான் முருகப்பெருமான எல்லா சித்தர் மகான்களும் பிரதிஷ்டை பண்ணாங்க.